வணக்கம். ஓம் நமச்சிவாய. எல்லாருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சிவராத்திரி விரதம் ஆரம்பிச்சிட்டிங்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கெல்லாம் நம்ம விரதம் இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் கோவிலுக்கு போகணும். முதல் தாம பூஜையும் போது சிவபெருமான தரிசனம் பண்ணணும். எங்கள் வீட்டிலையே நம்ம சிவலிங்கம் வச்சுருக்கிறதுனால நமக்கு 3 ஜாம பூஜைகள் தொடர்ந்து இன்று நாம் செய்வோம். 6 மணிக்கு முதல் பூஜை, முதல் சாம பூஜை, 9 மணிக்கு 2ஆம் சாம பூஜை, 12 மணிக்கு 3ஆம் சாம பூஜை. அதை விடுத்து மறுநாள் விடிய காத்தால் 6 மணிக்கு 4ஆம் சாம பூஜை. இப்படி 4 சாம பூஜையும் சிவராத்திரியின் போது செய்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம கோவிலில் போய் இன்றைக்கி சிவபெருமானை தரிசனம் பண்ணி அவர் அருளை எல்லாரும் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கோத்பவ நேரத்தில் கோவிலில் போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்து சிவபெருமானை ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஓம் நம சிவாயன்னு அவருடைய நாமத்தை மாத்திரம் பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அந்த கதிர்களானது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா நல் பயனை கொடுக்கும். ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டுகோளாக மனசில் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை மாத்திரம் மனசில் வச்சுட்டு வேண்டுங்க. இன்றைக்கி சிவனோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். எல்லோருக்கும் சிவனின் அருள் பூரணமாக கிடைக்க என்னோட நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் இப்போது பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட நான் என்னென்ன அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றத ஈவினிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன பொருள் வச்சு நம்ம அபிஷேகம் வீட்டில் பண்ணலாம். 6 மணிக்கு தான் பூஜை பண்ணுவோம். நான் ஒரு 5 o'clock அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. எல்லாருக்கும் திருப்பவும் ஹாப்பி மகா சிவராத்திரி.